வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று ஆடி வெள்ளிக்கிழமையின் விடியலில் திருச்செந்தூரிலிருந்து சிங்கார வேலனின் வேலை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமையில் நீ இந்த வேலை தொட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த பதிவினை பார்க்கின்ற என் தங்கங்கள் வியாழக்கிழமையில் இந்த பதிவினை கேட்பதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவில் கொள் என் தங்கமே. இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை நடத்தி கொடுக்க உனக்கு இந்த சிங்காரவேலன் முதல் நாளிலேயே உன்னை தேடி வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மையானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். நான் உனக்கு கொடுப்பதையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று புரிந்து நீ சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்திடுவாய். நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று என் தங்கம் உணர முடியாமல் நீ தவிக்கின்ற இந்த நேரம் உனக்கான சந்தோஷத்தை உன் முருகன் சிங்காரவேலன் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். சிங்காரவேலனின் வேலை தொடுவதும் சிங்காரவேலனின் மயிலை காண்பதும் என்ன சாதாரணமான காரியமா? சிங்காரவேலன் அதனை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் என்னும் பொழுதெல்லாம் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய வலிமை எனக்கு இருக்கின்றதோ இல்லையோ, உனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அத்தனையும் உன்னுடைய மனதை சார்ந்தது. அத்தனையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது. நல்ல எண்ணங்களை கொண்டவர்களுக்கு நன்மைகளையும் தீய எண்ணங்களை கொண்டவர்களுக்கு வாழ்க்கை தீமைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் உனக்கு நடத்துவதில் என்னவெல்லாம் உண்மையாக தெரிகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணரும் பொழுது உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரு சேர உன்னிடத்தில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மனதளவில் நம்மை தெளிவுபடுத்த யாரால் முடிகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயத்தையும் நடத்தும். யாருக்கும் நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இருக்கின்றதோ அவர்களுக்கு அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களையும் எண்ணி எண்ணி வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதுமாக இல்லாமல் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெளிவுபடுத்திக்கொள் என் தங்கமே. நல்லது உனக்கு எப்பொழுது என்று யோசித்து உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதும் அது உனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் உனக்கு எதையெல்லாம் தருகின்றேன் என்பது உன் முருகன் எனக்கு தெரியும் அல்லவா? எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நிலையில் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து வைத்திருக்கின்றேன் அல்லவா? அதனால் இனியாவது உன் முருகன் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களிலெல்லாம் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ சரியாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மன மகிழ்ச்சியோடு என் தங்கத்திற்கு இந்த சிங்காரவேலன் கொடுக்கின்ற ஒவ்வொரு வரமும் உன் வாழ்க்கையாக மாறுவதற்கு நீ எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு நேரமும் உன்னை மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நல்ல
நல்ல தருணங்கள் எல்லாம் உன்னை தொடர ஆரம்பித்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் முருகன் சிங்காரவேலன் என் பாதத்தில் அதனை போட்டுவிட்டு நீ சந்தோஷமாக உன் வெற்றியை நோக்கி பயணம் செய். நீ சந்தோஷமாக உன் வெற்றியை தொடர்ந்து கொண்டே இரு. எல்லாவற்றையுமே இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் முன்னால் தாண்டி அதையெல்லாம் கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். இந்த எண்ணங்கள் உன்னை இன்னமும் இந்த வாழ்க்கையில் வலிமையாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அதுவெல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கு இன்னல்களை கொடுத்ததோ, எதுவெல்லாம் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்ததும், அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்குவதும், அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்து சொல்வதுமாக இந்த வாழ்க்கையில் வேற அதிசயங்களை உனக்கு நடத்தி தரும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்கும். உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்ற உன் முருகன் எந்த நேரத்திலும் உன்னோடு இருப்பதை நீ உணர வேண்டும் என்றால், எப்பொழுதும் மனதில் குழப்பங்கள் வருகின்றதோ அப்பொழுது உன் கண்களை மூடிக்கொண்டு ஓம் சரவணபவ என்று சொல்லி பார். நிச்சயமாக இந்த சிங்காரவேலனை அந்த நொடியில் உன்னால் உணர முடியும். உன் முருகன் உன்னோடு இருப்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் ஒருவரால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை இனிமேலும் இப்படியே எந்த ஒரு விஷயங்களையும் கண்முன்னால் காண்பித்து விடாமல் இருந்துவிட முடியுமா? உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வந்து இந்த சிங்காரவேலன் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்து தர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் இருப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். தெய்வம் தன்னோடு இருக்கிறது என்று சொன்னால் யாராவது அதை நம்புவார்களா? நிச்சயமாக உன்னை யாரும் நம்ப மாட்டார்கள். ஏதோ நீ பிதற்றுகிறாய் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தெய்வம் வருவது சாத்தியமான விஷயம் அல்ல. ஆனால் உனக்கு அது நடக்கிறது. அது உன் மனசாட்சிக்கும் உனக்கும் நன்றாக தெரியும் அல்லவா? அதனால் எதற்குமே நீ கலங்கி விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்காக உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள், உன் முருகன் என் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்கள், இவை எல்லாமும் இனியும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். இனியும் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கட்டும். எந்த நிலையையும் நீ பெரிதுபடுத்தாமல், எந்த சூழ்நிலைகளையும் நீ மனதில் கொண்டு வேதனைப்படாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிரு. நடப்பது எல்லாமும் இந்த சிங்காரவேலனின் அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த திருப்பத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்துவிடும். ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். உன்னை நல்வழிப்படுத்திவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் உனக்கு இப்பொழுது கிடைத்தது போல இந்த வாழ்க்கை அடுத்த நொடி கொடுக்குமா என்று நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில் நீ இருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக யாரால் பயன்படுத்தி கொள்ள முடிகின்றதோ அவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒட்டுமொத்த தகுதியையும் பெற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள். அதுவே உன்னை மேலும் செழிப்படைய செய்யும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்ட காலத்தையும் வசந்த காலமாக மாற்றி கொடுக்கும். உன்னுடைய எண்ணங்கள் ஒன்றுதான் உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த எண்ணத்தினால் நீ அத்தனையையும் அடைந்துவிட தயாராக இரு. அதனால் நேர்மறையான விஷயங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சி கொண்டு இருந்துவிட்டால் அதுவே போதும். உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளுமே உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நம்பிக்கை கொண்ட என் தங்கத்திற்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நடக்கத்தானே வேண்டும். அதை நடக்காமல் நான் உன்னை விட்டு சென்று விடுவேனா என்ன? முருகன் இருக்கும் வரை எதை கண்டும் உனக்கு வாழ்க்கையில் பயம் வேண்டாம்.
முருகன் சிங்காரவேலன் நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். சிங்காரவேலனுக்கு அரோகரா.